நல்ல மனைவிமார்கள், கெட்ட மனைவிமார்கள். இப்போ நல்ல மனைவிமார்கள் யார் யார் என்பதை, அவர்களுடைய குணங்கள் என்னென்ன என்பதை நாம் நேற்று அறிந்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தலைப்பாக கெட்ட மனைவிகளுடைய குணங்கள் என்னென்ன. ஏனென்றால் கெட்ட குணங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டா அதை விட்டு நாம் நம்மளை பாதுகாத்து நல்ல குணவதிகளாக, நல்ல குணத்துக்கு சொந்தக்காரங்களாக நாம் வாழ்ந்து அல்லாஹ்வுடைய பேரருளை பெற்றுக்கொள்ள இலகுவாக இருக்கும் என்பதற்காக வேண்டித்தான் கெட்ட மனைவிகளுடைய குணங்கள் என்னென்ன என்பதையும் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தலைப்பாக நாம் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் அந்த கெட்ட குணங்களை விட்டு நம்மளையும், இங்கே கூடியிருக்கக்கூடியவர்களையும், நம்மளுடைய வீட்டில் உள்ள குடும்பத்தினரையும், அனைத்து ஈமானுள்ள பெண்களையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. நமது மகள்களை, பிள்ளைகளை, நமது பேத்திகளை, அதே மாதிரி நம்ம பகுதி மக்களை, எல்லா ஈமானுள்ள பெண்களையும் அல்லாஹ் இந்த கெட்ட குணங்களிலிருந்து பாதுகாத்து நல்லருள் புரிவானாக. ஆமீன். அன்பு தாய்மார்களே, அந்த கெட்ட குணங்கள் என்னென்ன என்பதில் முதலாவதாக நமக்கு எழுதி காட்டுவாங்க ஈமான், தக்வா, தொழுகை. அந்த எந்த பெண்ணிடத்தில் ஈமானுடைய பிரதிபலன் இல்லையோ, ஈமானுடைய அடையாளம் இல்லையோ, அதாவது பேரளவில் மூமின் முஸ்லீமாக இருக்கிறாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கையில் அந்த ஈமான் அடையாளமாக தெரியலை, ஈமான் யாருடைய வாழ்க்கையில் வெளிப்படவில்லையோ கண்டிப்பாக அந்த பெண் கெட்ட பெண். ஈமான், தக்வா, தொழுகை, குர்ஆன் ஓதுதல், திக்ரு செய்தல், இதுவெல்லாம் எந்த பெண்ணிடத்தில் இல்லையோ, இந்த ஈமானை சேர்ந்த விஷயங்கள் எந்த பெண்ணிடத்தில் இல்லையோ அந்த பெண் கெட்ட பெண் என்பதை நமக்கெல்லாம் ஹதீஸின் மூலமாக இமாம் பெருமக்கள் எழுதி காட்டுவாங்க. வாஷிருஹுன்ன பில் மாரூஃப். பெண்களில் சில பேர் இருப்பாங்க, அந்த பெண்கள்கிட்ட என்ன செய்யுங்க, அவங்க நல்லவங்களாக இருந்தாலும் கெட்டவங்களாக இருந்தாலும் நல்ல முறையில் என்ன செய்யுங்க, அவங்கள்ட்ட வாழுங்கள் என்பதாக அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுவான். நல்ல விதத்தில் வாழுங்கள், நல்ல முறையில் வாழுங்கள். தொழுகை இல்லாத பெண்ணா மனைவியா தொழுகும்படி சொல்லுங்கள். ஈமானுடைய அடையாளம் இல்லாத பெண்ணா ஈமானை எடுத்து சொல்லுங்கள். அதே மாதிரி திக்ர் இல்லாத பெண்ணா திக்ரை நினைவூட்டி கொண்டே இருங்கள். இந்த மில் மாரூஃப் என்பதற்கு நமக்கு எழுதி காட்டுவாங்க, எல்லா நல்ல தன்மைகளையும் உருவாக்க முயற்சி பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இல்மை கற்றுக் கொடுங்க உங்களுடைய மனைவிமார்களுக்கு என்பதாக ஆண்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுவான். ஏன்னு சொன்னால் எந்த பெண்ணிடத்தில் இல்மு இல்லையோ, எந்த பெண்ணிடத்தில் ஈமான் இல்லையோ, இஸ்லாமிய செயல்பாடு இல்லையோ கண்டிப்பாக அந்த பெண் கெட்ட பெண்ணாக மாறிவிடுவாள் என்பதை நமக்கு ஷரியத் எச்சரிக்கை செய்கிறது. அல்லாஹ் அந்த விஷயங்களிலிருந்து பாதுகாப்பானாக. அப்போ முதலாவது என்னம்மா, ஈமான், தக்வா, தொழுகை, திலாவத்துல் குர்ஆன், குர்ஆன் ஓதுதல், திக்ரு செய்தல், இது போன்ற ஈமான் சார்ந்த விஷயங்கள் எதுவுமே அந்த பெண்ணிடத்தில் இருக்காது. அப்படிப்பட்ட பெண் கெட்ட பெண். இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுவோம், ஈமானோட வாழ்வோம், தக்குவாவை அதிகப்படுத்திக் கொள்வோம், தொழுகையை அதிகப்படுத்திக் கொள்வோம், அதே மாதிரி குர்ஆன் ஷரீஃப் ஓதுவதை அதிகப்படுத்திக் கொள்வோம், அதே மாதிரி திக்ரு செய்கிறதையும் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், அதிகப்படுத்திக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். இந்த தன்மைகள் எல்லாம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னு சொன்னால் அல்லாஹுக்கு நன்றி செலுத்திக்கங்க, மேலும் அதிகமாக்கிக்கங்க. அல்லாஹ் நல்லோர்களாக வாழ வைப்பான் என்பதை நாம் எல்லாம் அறிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ரெண்டாவது குணம் எழுதுவாங்க, கெட்ட பெண்ணினுடைய ரெண்டாவது குணம் தருஃபுல் ஃபிராஷ ஜௌஜிஹா. தன்னுடைய கணவனுடைய படுக்கையை தவிர்ப்பாள். தன்னுடைய கணவனுடைய படுக்கையை தவிர்ப்பாள். அதாவது கணவனோடு இணங்கி வாழ்வதை தவிர்க்க முயற்சி பண்ணுவாள், அதை வெறுப்பாள். கணவனோடு சேர்ந்து வாழ்வதை வெறுப்பாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, இதா தார் ரஜுலு, ஒரு ஆண், அதாவது ஒரு கணவன் அழைத்தாள், இம்ராத்தஹு, தன்னுடைய மனைவியை அழைத்தாள், இலா ஃபிராஷிஹி, தன்னுடைய படுக்கையின் பக்கம் அழைத்தாள், ஃபஅபத், அந்த பெண் மறுத்து விட்டாள், ஃபபாத்த கல்பான, அந்த கணவன் அந்த பெண்ணின் மீது, மனைவியின் மீது கோபமாக இரவு தங்கினால், லானத்துகள் மலாயிகத்து ஹத்தா தஸ்பிஹ, லானத்துகள் மலாயிகத்து, அந்த படுக்கைக்கு வர மறுத்த அந்த பெண்ணை நிச்சயமாக கணவன் கூப்பிட்டும் கணவனோடு படுக்கைக்கு வரக்கூடிய அந்த தன்மையை மறுத்த அந்த பெண் கண்டிப்பாக கெட்ட பெண் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு மலக்குமார்கள் எல்லாம் அந்த பெண்ணை சபிக்கிறாங்க. எனவே திருமணம் முடிந்ததற்கு பின்னாடி கணவன் கூப்பிடக்கூடிய அந்த நேரத்தில் நிச்சயமாக எந்த விதமான மன வெறுப்பு இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்வது கண்டிப்பாக நல்ல பெண்ணினுடைய அடையாளம் என்பதை நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகிறது. ஏன்னு சொன்னால் கணவன் அழைக்கக்கூடிய நேரத்தில் மனைவி மறுத்தால் கண்டிப்பாக அந்த கணவன் தப்பு செய்வதற்கு வாய்ப்பு உண்டு, அந்த கணவன் தவறான வழிக்கு போவதற்கு வாய்ப்பு உண்டு. எனவே தவறுக்கு வழிவகுக்கிறாள் என்பதின் காரணமாக அவள் கெட்ட குணமுள்ளவராக மாறிவிடுகிறாள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்பு தாய்மார்களே, இந்த இரண்டாவது தன்மை, கணவன் தன் படுக்கைக்கு அழைத்து மறுக்கக்கூடிய பெண்ணாக இருப்பாள் கெட்ட பெண் என்பதை எழுதி காட்டுகிறார். மூணாவது, அல் மர்அத்துல்லதி லா தஹ்தஷிமு ஃபீ லிபாசிஹா, எந்த பெண் தன்னுடைய உடையை பேணாமல் இருப்பாளோ, அறகுறையாக ஆடை அணிவாளோ,
எந்த பெண் சரியாக தீனுடைய முறைப்படி அல்லாஹ் ரசூல் காட்டிய வழிமுறைப்படி தன்னுடைய ஆடை அமைத்து கொள்ளவில்லையோ அப்படிப்பட்ட பெண் கெட்ட பெண். ஆடையில் அரைகுறை ஆடையாக அல்லது இறுக்கமான உடை உடுத்தக்கூடிய ஒரு பெண்ணாக, இறுக்கமான புர்கா போடக்கூடிய ஒரு பெண்ணாக, அங்கே அடையாளங்கள், அதாவது ஒரு பெண்ணினுடைய உடல் உறுப்புகள் வெளியில் தரும் விதமாக இறுக்கமான புர்கா போடுகிறோம், இறுக்கமான உடை உடுத்துகிறோம். உடையில் நாம் அறகுறையாக திகழ்வது, உடையில் நாம் அறகுறையாக பேணி நாம் உடை உடுத்துவது, இது கெட்ட பெண்ணினுடைய அடையாளம் என்பதாக நமக்கெல்லாம் எழுதி காட்டுகிறார். எத்தனாவது அடையாளம்மா? மூணாவது அடையாளம். மூணாவது அடையாளம் என்னம்மா? உடையில் பேணுதல் இல்லாத பெண், அரைகுறை ஆடை அணியக்கூடிய பெண், அதாவது தன்னுடைய அங்க உறுப்புகள், மறைக்க வேண்டிய உறுப்புகள் வெளியில் தரும் விதமாக, அந்நிய ஆண்களை கவர்ந்து இழுக்கும் விதமாக கவர்ச்சியான உடை உடுத்தக்கூடிய அந்த பெண் கெட்ட பெண் என்பதை நமக்கெல்லாம் மார்க்கம் எழுதி காட்டுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, கெட்ட பெண்கள் அதிகமாகிடுவாங்க கியாமத்துடைய நாளில். எப்படிப்பட்ட கெட்ட பெண் தெரியுமா? நிசா உன் காசியாத்துன் ஆரியாத்துன். நிசா உன் காசியாத்துன், ஆடை உடுத்திருப்பாங்க, ஆனால் ஆரியாத்துன், அந்த ஆடை உடுத்தியும் உடுத்தாதவர்களாக இருப்பாங்க. நிர்வாண கோலத்தில் காட்சி தருவாங்க. ஆடை மேலே இருக்கும், மேனியில் இருக்கும், ஆனாலும் கூட அந்த கெட்ட பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக அந்த கெட்ட பெண்கள் தங்களுடைய ஆடையினுடைய அரைகுறை ஆடையாக பேணி, கண்டிப்பாக அந்த அரைகுறை ஆடை உடுத்தியும் ஆடை உடுத்தாத ஒரு பெண்ணாக காட்சி தருவாங்க. வெளியில் கவர்ச்சியான ஒரு பெண்ணாக காட்சி தருவாங்க. ஆடை என்பது அல்லாஹ் சொல்வான், வலிபாசு தக்வா தாலிக கைர். எந்த ஆடை உங்களுக்கு முழு ஆடையோ, இறைவனுடைய பயத்தை ஏற்படுத்துமோ, அல்லாஹ்வுடைய பயத்தை ஏற்படுத்துமோ, அந்த ஆடைதான் சிறந்தது என்பதை அல்லாஹ் ஆண்களுக்கும் சொல்கிறான், பெண்களுக்கும் சொல்கிறான். அன்பு தாய்மார்களே, அப்போ தக்குவாவுடைய ஆடை, எந்த ஆடையை உடுத்தினால் அல்லாஹ்வுடைய பயம் நமக்கு அதிகமாகுமோ, எந்த ஆடையை உடுத்தினால் அந்நியனுடைய பார்வை நம் மீது படாமல் இருக்குமோ, எந்த ஆடையை உடுத்தினால் கவர்ச்சி இல்லாமல் நமது தோற்றத்தை வெளிப்படுத்துமோ, அப்படிப்பட்ட ஒரு லிபாசு தக்குவா, தக்குவாவுடைய ஆடை நாம் அணிந்து கொள்ள வேண்டுமே தவிர, கண்டிப்பாக எனக்கு உடம்பு நல்லா இருக்கணும், உடம்பு நல்லா அழகாக இருக்கணும், அழகாக நான் பிறருக்கு காட்சி தரணும், பிறருடைய கண்ணுக்கு நான் அழகாக படணும், என் உடைதான் என்னை அழகுபடுத்தி காட்டும் என்பதற்காக வேண்டி அழகான ஆடை, ஆடம்பரமான ஆடை வேண்டும் என்று சொல்லி என்ன செய்வதுமா, அரைகுறை ஆடையாக நாம் அணிவது இருக்கிறது. கண்டிப்பாக இது கெட்ட பெண்களுடைய அடையாளம் என்பதை நமக்கெல்லாம் மூணாவது அடையாளமாக எழுதி காட்டுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, கியாமத்து நாள் இப்படிப்பட்ட பெண்கள் உருவாகிடுவாங்க. ஆடை உடுத்திருப்பாங்க, ஆனால் நிர்வாண கோலத்தில் காட்சி தருவாங்க. கார் ட்ரெஸ், அதே மாதிரி நம்ம அதாவது ஃபுல் ட்ரெஸ் அணிந்திருந்தாலும் கூட கண்ணாடி போன்ற ட்ரெஸ் அணிஞ்சிருப்பாங்க, கண்ணாடி மாதிரியான ட்ரெஸ் அணிஞ்சிருப்பாங்க. அப்படியே ட்ரெஸ் போட்டிருந்தாலும் கூட சுடிதார் போட்டிருக்கிறோம், புர்கா போட்டிருக்கிறோம், ரொம்ப பிடிப்பாக இருக்கும். அந்த பிடிப்பாக இருக்கிறதுனால உடல் அவயங்கள் எல்லாம் வெளியில் தெரியும் வண்ணமாக இருக்கும். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஆடை உடுத்தக்கூடிய பெண்கள் கெட்ட பெண்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களும் சொல்லி காட்டுவாங்க. இப்படி ஆடை உடுத்திக் கொண்டு முமீலாத்துன் மாயிலாத், முமீலாத்துன், பிற ஆண்களை கவர்ந்து இழுப்பதோடு தாங்களும் பிற ஆண்கள் பக்கம் கவர்ந்து போவாங்க. பிற ஆண்களுடைய அழகை பார்ப்பாங்க, பிற ஆண்களுடைய அழகை பார்த்து ரசித்து இது மாதிரியான ஆண் எனக்கு கணவனாக கிடைத்திருக்க வேண்டாமா என்று ஏங்குவாங்க. ஆடையில் குறை வைக்கக்கூடிய பெண்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவாங்க. கவர்ச்சியான உடை, பிறருக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்பதாக நினைத்து உடுத்தக்கூடிய உடை, பிறருக்கு எடுப்பாக இருக்க வேண்டும், பிறருக்கு கண்ணை கவரும் விதமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு உடை இருக்கிறது. இந்த உடை அந்த பெண்ணினுடைய மனசில் இப்படி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தினோம். உதாரணமாக ஒரு ஆடம்பரமான உடையை உடுத்திருக்கிறோம், உடனே என்ன செய்வோம், யாராவது நம்மளை பார்க்குறாங்களா அப்படின்னு நம்ம கவனிப்போம். எந்தாவது ஆண் நம்மளை பார்க்குறானா, இந்த உடையை உடுத்திட்டு ஏதாவது ஒரு ஆண் நம்மளை பார்க்க வேண்டும் என்று பிற ஆண்களை தன்பக்கம் இழுப்பவன் நிச்சயமாக கெட்ட பெண் என்று சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி பிற ஆண்களை நாம் பார்ப்பது கெட்ட பெண் என்பதை அங்கே உணர்த்தி காட்டுகிறாங்க. இந்த மூணாவது விஷயத்தில் இந்த ஆடையின் மூலமாக விளையக்கூடிய எண்ணங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்லுவாங்க, யார் அரைகுறை ஆடை அணிந்து பிறருக்கு கவர்ச்சியாக தன்னை காட்டி பிறரை தன்பக்கம் கவர்ந்து இழுக்கக்கூடிய பெண்களாக இருப்பாங்களோ, அப்படிப்பட்ட பெண்கள் லா யதுகுலுல் ஜன்னத்தை, சொர்க்கத்தில் நுழையவே மாட்டாங்க. ஏன், சொர்க்கத்தினுடைய வாடை கூட அவங்களுக்கு கிடையாது. வலா யஜிதுன ரீஹஹா, சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர முடியாது. சொர்க்கத்தினுடைய வாடை ரொம்ப தூரத்துக்கு மனமணக்கும், கமகமக்கும். அந்த வாடை கூட இந்த பெண்களுக்கு கிடைக்காது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்வாங்க. எனவே அன்பு தாய்மார்கள், இன்ஷா அல்லாஹ் முழுமையான ஆடை உடுத்த வேண்டும்.
புர்கா போட்டிருக்கணும், அந்த புர்காவுக்கு வெளியில் நம்ம உடல் அவயங்கள் வெளியில் தெரியக்கூடாது. அதே மாதிரி உடை உடுத்தணும், அந்த உடைக்கு மேலே நம்மளுடைய மறைக்க வேண்டிய உறுப்புகள், மறைக்க வேண்டிய உடல் அமைப்புகள் வெளியில் தெரியக்கூடாது. இப்படிப்பட்ட முழு ஆடையாக, தக்வாவுடைய ஆடையாக நாம் உடுத்த வேண்டும் என்பதை நாம் எல்லாம் இந்த 3வது பாயிண்ட் மூலமாக, ஹதீஸின் மூலமாக நாம் எல்லாம் அறிந்து கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ 3வது அடையாளம் என்னம்மா? கெட்ட பெண்ணுடைய 3வது அடையாளம் ஆடைகளில் அறகுறையாக அணிவர், பிறரை கவர்ந்து இழுக்கும் வண்ணமாக கவர்ச்சியான ஆடையாக நாம் அணிவர். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். 4வது அல் முத்தஷப்பிஹாத்து பிர் ரிஜாலி, எந்த பெண்கள் ஆண்களை போன்று ஆடை அணிவார்களோ, ஆண்களுடைய ட்ரெஸ்ஸை உடுத்தக்கூடியவர்கள், டிஷர்ட், அதே மாதிரி ஜீன்ஸ் பேண்ட், இது மாதிரி என்ன செய்யறதுமா, நிச்சயமாக உடை உடுத்தக்கூடிய, ஆண்களை போன்று உடை உடுத்தக்கூடிய பெண்கள், ஆண்களை போன்று வாழக்கூடிய பெண்கள், நிச்சயமாக ஆண்களை போன்று உடை உடுத்தக்கூடிய பெண்கள் கெட்ட பெண்கள் என்பதை நமக்கெல்லாம் ஹதீஸின் மூலமாக எழுதி காட்டுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வாங்க, லஅனல்லாஹுல் முத்தஷப்பிஹீன மினர் ரிஜாலி பின்னிஸா, ஆண்கள் பெண்களுடைய ஆடை அணிவதும், அதே மாதிரி பெண்கள் ஆண்களுடைய ஆடை அணிவதும் அது ஹராம், அதை அல்லாஹ் சபிக்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் சொல்லி காட்டுவாங்க. ஆண்கள் பெண்களுடைய ட்ரெஸ்ஸை போடுறது, பெண்கள் மாதிரி ஆண்கள் உடை உடுத்துவது, அதே மாதிரி பெண்கள் ஆண்களுடைய உடை உடுத்துவது, ஆண்கள் போடக்கூடிய டிஷர்ட், ஆண்கள் போடக்கூடிய ஜீன்ஸ் பேண்ட். கண்டிப்பாக இந்த ரமலான் உடை எடுக்க போகிறீங்க, ஆடை எடுக்க போகிறீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு 2 வயசு பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் கூட, பச்சிலம் குழந்தை தானே என்று பார்க்காமல் அந்த 2 வயசு பொம்பளை பிள்ளைக்கு கூட ஜீன்ஸ் பேண்ட் எடுக்காதீங்க, டிஷர்ட் எடுக்காதீங்க, முழு ஆடையாக எடுங்க, பைஜாமா எடுங்க, சுடிதார் எடுங்க. அதாவது அவங்க போடக்கூடிய முழு ஆடை, முன்னாடி ஒரு காலம் இருந்துச்சு, கவுண்டு ஒன்று எடுப்பாங்க, கவன், இப்போ அதெல்லாம் இல்லை, முழு உடலையும் மறைத்துக் கொள்ளும், முழு உடலையும் மறைத்துக் கொள்ளும் அன்பு தாய்மார்களே. எனவே சின்ன பிள்ளைகளிலிருந்து அவங்களுக்கு முழு ஆடை உடுத்தி பழக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ஆடம்பரமான ஆடையை உடுத்தி, அரைகுறை ஆடையை உடுத்தி அவர்களை நாம் அழகு பார்க்கக்கூடாது. கண்டிப்பாக ஆண்களுடைய ட்ரெஸ்ஸை வாங்கி பெண் பிள்ளைகளுக்கு போட்டு நமக்கு ஒருபோதும் அழகு பார்த்துடக்கூடாது. ஏனென்று சொன்னால் சின்ன பிள்ளைகள் தானே அப்படின்னு நினைக்க வேண்டாம், சிறு பிள்ளைகளிலிருந்து வரக்கூடிய பழக்கம் தான். எத்தனையோ ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைய, இஸ்லாமிய பிள்ளைய, முஸ்லீம் பிள்ளைய, காலேஜ் படிக்கிறாங்க, அவங்க ஜீன்ஸ் பேண்ட் அணிந்து டிஷர்ட் போட்டு வெக்கம் இல்லாமல் தலையில் ஒரு முக்காடு வேறு, அவங்க போட்டிருக்கிறது ஜீன்ஸ் பேண்ட், அவங்க போட்டிருக்கிறது டிஷர்ட், அந்த டிஷர்ட்டுக்கு மேலே தலையில் முக்காடு வேறு. அன்பு தாய்மார்களே, இந்த மாதிரி உடை உடுத்துவது இருக்கிறதே கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார். எனவே நமது பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுப்பது, நமது பிள்ளைகளுக்கு உடை வாங்குவது, நமக்கு உடை வாங்குவது இன்ஷா அல்லாஹ் ஹலாலான அடிப்படையில், அல்லாஹ் ரசூல் எதை விரும்புவாங்களோ அந்த அடிப்படையில் முழுமையான உடையாக நாம் வாங்கி அதை உடுத்தி நாம் அழகு பார்க்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இந்த ரமலானை அப்படிப்பட்ட ரமலானாக அல்லாஹ் நமக்கெல்லாம் ஆக்கி தந்தல் புரிவானாக. எனவே 4வது அடையாளமாக சொல்லுவாங்க, ஆண்களை போன்று உடை உடுத்தக்கூடிய பெண்கள் இவங்க கெட்ட பெண்கள் என்பதாக நமக்கு சொல்லுவாங்க. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். 5வது அடையாளமாக எழுதி காட்டுவாங்க, அல் மர்அத்துன் நாயிஹா, ஒப்பாரி வைக்கக்கூடிய பெண். ஒரு வீட்டில் மரணம் ஏற்பட்டுருச்சு, அந்த மரணம் ஏற்பட்டதுக்கு பின்னாடி எவ்வளோ அழுகணும், அழுக வரத்தான் செய்யும். நம்ம உறவுல யாராவது மௌத்தாயிட்டாங்க, அழுக கண்ணீர் வரும். ஆனால் அந்த அழுகையும் கண்ணீரும் லேசாக இருக்க வேண்டும், அந்த அழுக சப்தம் லேசாக வரலாம். ஒரு நாள் அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளுடைய ஒரு பிள்ளை மௌத்தாயிட்டாங்க. அந்த மௌத் செய்தி கேட்டுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் வடித்தாங்க. அப்போ கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய பேர பிள்ளை, அதாவது உங்கள் மகளுடைய பிள்ளை மௌத்தாயிட்டாங்கன்னு சொல்லி அழுகிறீங்களா? நீங்களுமா அழுகிறீங்க? அழுகலாமா? அப்படி எங்களை அழுகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகிறீங்களே அப்படின்னு கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒப்பாரி வைத்து அழுவது தான் கூடாது, இந்த கண்ணீர் வடித்து நம்மளுடைய கவலையை வெளிப்படுத்துவது இருக்கிறதே, லாலிக ரஹ்மத்துன், இது ரஹ்மத்தினால் வரக்கூடிய அழுகை, அன்பு தாய்மார்களே, ஜனாசாவை பார்த்து நம்ம உறவுகள் யாராவது மௌத்தாயிட்டா அவங்களை பார்த்து அழுகலாம். அந்த அழுகை லேசானதாக இருக்க வேண்டும், சப்தங்கள் கம்மியானதாக இருக்க வேண்டும். சப்தமோட்டு ஒப்பாரி வைத்து அழுகக்கூடிய பெண்கள் கெட்ட பெண்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் மூலமாக நமக்கெல்லாம் இமாம் பெருமக்கள் எழுதி காட்டுகிறார். எனவே ஒப்பாரி வைத்து அழுகக்கூடாது. மௌத்தை பார்த்தோ அல்லது வேறு துக்கமான நிலைகளையோ, ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலை, ஏதாவது ஒரு துக்கமான நிலை, ஒரு துன்பமான நிலையில எனக்கு இப்படி ஆகி போச்சே என்பதாக சப்தமோட்டு ஒப்பாரி வைத்து அழுகக்கூடிய பெண் இருக்கிறாளே, இவள் கெட்ட பெண் என்பதை நமக்கு ஷரியத் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் அப்படிப்பட்ட அழுகையிலிருந்து நமது பெண் மக்களை அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். எனவே 5வது பாயிண்ட் என்னமா,
ஒப்பாரி வைத்து அழுவது, இது கெட்ட பெண்ணுடைய அடையாளம். 6வது பாயிண்ட், அல் வாசிலத்து வல் முஸ்தௌசிலத்து வல் வாஷிமத்து வல் முஸ்தௌஷிமத்து, அதாவது ஒட்டுமுடி வைக்கக்கூடிய பெண், பிறருக்கு ஒட்டுமுடி வைத்து விடக்கூடிய பெண். நிச்சயம் ஒட்டுமுடி வைத்து விடவும் கூடாது, நாமளும் ஒட்டுமுடி வைக்கக்கூடாது. பிறருக்கு வைக்கிறதும் ஹராம், நாம வைக்கிறதும் ஹராம். அல்லாஹ் சபிக்கிறான். ஒட்டுமுடி யார் வீட்டில் இருக்குமோ அவங்களை அல்லாஹ் சாபமிடுகிறான், சபிக்கிறான். முடி கம்மியாக இருக்குதா, கவலைப்படவே வேண்டியதில்லை. அல்லாஹ் எனக்கு கொடுத்த முடி இவ்வளவுதான், எனக்கு கொடுத்த முடி இவ்வளவுதான், நான் ஏன் ஒட்டுமுடி வைக்க வேண்டும்? ஒட்டுமுடி வைத்து தன்னை அழகுபடுத்தி காட்ட வேண்டும் என்பது மார்க்கத்தில் இல்லை, மார்க்கத்தில் இல்லை. ஒட்டுமுடி வைப்பவள் கண்டிப்பாக அவள் கெட்ட பெண்ணாக இருப்பாள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு ஒட்டுமுடி வைக்கக்கூடிய அந்த பெண்ணை அல்லாஹ் சபிக்கிறான். அல்லாஹ் சபிக்கிறவன் கெட்ட பெண் தானே, நிச்சயமாக. எனவே அன்பு தாய்மார்களே, பச்சை குத்துவர், உடம்புல பச்சை குத்துவர், அங்கங்கே ஸ்டிக்கர் ஒட்டுவர். இப்ப பச்சை குத்தக்கூடிய பெண்களையும் அல்லாஹ் சபிக்கிறான். எந்த பெண்கள் உடம்புல என்ன செய்யறாங்களோ, பச்சை குத்துறாங்களோ, பச்சை குத்துறதை பார்த்துருப்பீங்க. யாருடைய அன்பானவர்களுடைய பேர், யாருடைய பேராவது என்ன செய்யறதுமா, நம்ம கையிலையோ நெஞ்சிலையோ, அதாவது நிறைய பெண்கள்கிட்ட அந்த பழக்கம் இருக்கு. இதை டீசெண்டா இப்போ என்ன உருவாயிடுச்சுன்னு சொன்னா, இஸ்லாமிய மக்கள், முஸ்லிம் மக்கள், ஈமானுள்ள மக்கள் அந்த பச்சை குத்துவதையும் கூடும் என்று நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். பச்சை குத்தும் பெண்களும் கெட்ட பெண்கள், பச்சை குத்தி கொள்ளக்கூடிய பெண்கள் பார்த்துருக்கீங்களாம்மா? பச்சை குத்துவதுன்னு உங்களுக்கு புரியுதாம்மா? கையில் இனிஷியல் போடுவாங்க, அல்லது பேர் எழுதுவாங்க, யாருடைய பேராக, கணவனுடைய பேராக கூட இருக்கட்டுமே, நிச்சயமாக. அதாவது அந்த பச்சை குத்துவது என்பது தன்னைத்தானே வரித்துக் கொள்வது. சூடான கம்பியை வச்சு, அந்த தீயை வச்சு அப்படியே எழுத்தால் எழுதுவாங்க, எழுத்தால் எழுதுவாங்க. இந்த மாதிரி தன்னை வரித்துக் கொள்வது, தன்னை நோவினப்படுத்துவது, இது மார்க்கத்தில் கூட. எனவே பச்சை குத்தி கொள்ளக்கூடிய பெண்களும் ஒட்டுமுடி வைக்கக்கூடிய பெண்களும் கண்டிப்பாக அது என்ன செய்வாங்கம்மா, கெட்ட பெண்களாக இருப்பாங்க. அதே மாதிரி வயசாகிடுச்சு, கொஞ்சம் வயசாகிடுச்சு, தலையில் வெள்ளை முடி வந்துருச்சு, தலையில் வெள்ளை முடி வந்துருச்சு. அன்பு தாய்மார்களே, வெள்ளை முடியாகவே விடுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, உங்கள் தலையில் ஒரு வெள்ளை முடி வருதுன்னு சொன்னால் 100 மினல்லாஹ், அது அல்லாஹ்வுடைய ஒளி என்பதாக சொன்னாங்க. உங்கள் தலையில் வெள்ளை முடி இருக்குதா, அது அல்லாஹ்வுடைய ஒளி, அதை பிடுங்காதீங்க, அதை கருப்பு நிறமாக மாற்றாதீங்க, லா தஸவ்வது, கருப்பு நிறமாக மாற்றாதீங்க என்று தடை செஞ்சாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் கருப்பு நிறமாக மாற்றுவாங்களோ அல்லாஹ்வுடைய நூறு அவங்க இழக்கிறாங்க கண்டிப்பாக. அப்போ நம்மளுடைய தலையிலேயோ அல்லது நம்மளுடைய உடம்புல நிச்சயமாக அதாவது நம்மளுடைய முடிகள் நரைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னால் அந்த நரமுடிக்கு நாம் சாயம் பூசுவதும் டை அடிப்பதும் கண்டிப்பாக இந்த சட்டத்தில் சேரும். டை அடிக்கக்கூடிய பெண்கள், எத்தனையோ பெண்கள் நம்ம தலைமுடி வெள்ளையாக தெரியக்கூடாது என்பதற்காக வேண்டி, நம்மளை இளமைப்படுத்தி காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி டை அடிக்கக்கூடிய பெண்கள், இன்ஷா அல்லாஹ் உங்கள் வீட்டில் உள்ள ஆண்கள் டை அடித்தாலும் கூட அதையும் தடுங்க. இது ஹராம், இது ஹராம், இது கெட்ட ஆணுடைய அடையாளம் நிச்சயமாக. அதே மாதிரி கெட்ட பெண்ணுடைய அடையாளம் இந்த முடிகளை மாற்றி காண்பிக்கக்கூடியவங்க, ஒட்டு முடி வைக்கக்கூடியவங்க, பச்சை குத்தி கொள்ளக்கூடியவங்க, முடியின் நிறத்தை மாற்றி டையடிக்கக்கூடியவங்க, இப்படிப்பட்டவங்க எல்லாம் கெட்ட பெண்கள் என்பதை ஷரியத் நமக்கு எழுதி காட்டுகிறது. அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. அன்பு தாய், எத்தனாவது விஷயமா? 6வது விஷயம். 7வது விஷயம், அந்நாசிமத்து வல் முத்தனசிமத்து. அந்நாசிமா 7வது ஒரு அடையாளம் எழுதுவாங்க. என்னன்னு சொன்னால், புருவ முடியை உங்களுடைய கண் இமை முடிகளை நட்டு வைப்பது. கண் இமையை நட்டு வைப்பதற்காக வேண்டிய ஒரு பேஸ்ட் ஒன்று வச்சிருக்கிறான், விற்கிறாங்க. நிச்சயமாக காஜல்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சுருமா போடலாம். ஆனால் கண் இமைகளில் இருக்கக்கூடிய முடிகளை அப்படியே நட்டு வைக்கிறதுக்காக வேண்டி ஒரு பசமாரி ஒரு கருப்பு சாயத்தை பூசி அது அப்படியே என்ன செய்யுதுமா, நட்டு, அது கலையார், அதை பசையை தடவிட்ட கலையார். அது மாதிரி புருவ முடியை அழகுபடுத்தி என்ன செய்வதுமா, கூர்மையாக்கி காட்டுவதற்காக வேண்டி புருவத்திற்கு மை போட்டு அந்த புருவத்தை என்ன செய்வதுமா, அப்படி கூர்மையாக்கி காட்டுவது, அதை சரி செய்வது. இப்படி அந்த புருவ முடிகளை நிச்சயமாக பிறருக்கு அழகுபடுத்தி காட்டக்கூடிய அந்த செயலில் உள்ள பெண். அதே மாதிரி புருவத்திற்கு கீழ் இருக்கக்கூடிய கண் இமை முடிகளை நட்டு வைக்கக்கூடிய பெண்கள், நாசிமன் என்னமா, கண் இமை முடிகளை நட்டு வைக்கக்கூடிய பெண்கள், இந்த பெண்கள் எல்லாம் கெட்ட பெண்கள். அல்லாஹ் அவர்களை சபிக்கிறான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் ஹதீஸில் சொல்லி காட்டுவாங்க. அன்பு தாய்மார்களே, எனவே புருவ முடிகளையும் தன்னுடைய கண் இமை முடிகளையும் பிறருக்கு எடுப்பாக காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி, அது எடுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கண்டிப்பாக அது பக்கா ஹராம், அது தவிர்த்து கொள்ளணும். அது கெட்ட பெண்ணினுடைய அடையாளம் என்பதை நமக்கு ஷரியத் எழுதி காட்டுகிறது. நெகபாலிஷ் போடக்கூடாது, நெகபாலிஷ், லிப்டிக், உதட்டு பாலிஷ், இது மாதிரி என்னென்ன இருக்கிறதோ எதுவெல்லாம் ஒழுகுடைய தண்ணீரை தடுக்குமோ அதையெல்லாம் நாம் என்ன செய்யணுமா, நீக்கிறணும்.
கண்டிப்பாக கூடாத வஸ்துக்களின் மூலமாக, அல்லாஹ் தடுத்த விஷயங்களின் மூலமாக தன்னை பிறருக்கு அழகுபடுத்தி காட்டுவதற்காக வேண்டி நம்மளுடைய முகத்தில் என்னென்ன விஷயங்களை நாம் செய்கிறோமோ அது பூரா கெட்ட பெண்ணினுடைய அடையாளம். அதை பூரா நம்ம தவிர்க்கணும். அப்போ எப்படிமா இருக்கணும்? பெண் சஹாபாக்கள் அவங்க முகத்தை அழகுபடுத்திக்கிற இல்லையா அப்படின்னு கேட்டால் முகத்தை அழகுபடுத்த வேண்டும். நல்ல சோப்பு போட்டு கழுவணும், அதெல்லாம் தப்பு கிடையாது. முகத்தை பராமரிக்கணும், முகத்தை நல்லா வச்சுக்கிறணும், முகத்தை பராமரிக்கணும். ஆனால் ஹராமான விஷயங்களை கொண்டு முகத்தை அலங்கரிப்பது இருக்கிறதே, இதுதான் கெட்ட பெண்ணுடைய அடையாளமாக நமக்கு எழுதி காட்டுவாங்க. முகத்தை பராமரிக்கணும். லிப்ஸ்டிக் போட்டு இந்த உதட்டை அழகுபடுத்த வேண்டிய விஷயம் அவசியம் இல்லை. கண்டிப்பாக ஒரு பெண் 5 நேரமும் ஒழு செய்தாலே அந்த பெண்ணினுடைய உதடு, அந்த பெண்ணினுடைய முகம் நூறானியத்து நிறைந்ததாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். நமக்கெல்லாம் சொல்லி காட்டுவாங்க. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் சொல்வாங்க, எந்த பெண் தொழுகிறாளோ அந்த பெண்ணினுடைய முகத்தில் நூறானியத் வெளிப்படும், அல்லாஹ்வுடைய பிரகாசம் வெளிப்படும். எந்த பெண்ணிடத்தில் தொழுகை இல்லையோ, தீன் இல்லையோ, அந்த பெண்ணிடத்தில் உள்ள நூறு போயிடும், பிரகாசம் போயிடும். அந்த நூறு போயிடுச்சுன்னு சொன்னால் என்னத்தை நம்ம பவுடர் பூசினாலும் என்ன அழகு சாதனங்களை போட்டாலும் கண்டிப்பாக அந்த அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நூறு இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு அழகு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு தாய்மார்களே. எனவே நம்மளுடைய முகத்தை அழகுபடுத்துவதற்காக ஹராமான வழிகளில் என்னென்ன விஷயங்களை நம்ம செய்கிறோமோ இது போல கெட்ட பெண்ணினுடைய அடையாளம் என்பதை நமக்கெல்லாம் எழுதி காட்டுவாங்க. அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. அடுத்து 8வது பாயிண்டாக நமக்கு எழுதி காட்டுவாங்க, அல் ஹாரிஜத்து பில் ஆத்தர். ஒரு பெண் தன் வீட்டை விட்டு வெளியே போகும்போது, தன் வீட்டை விட்டு வெளியிலே செல்லும்போது அத்தர் பூசி போனால், செண்டடித்து போனால், ஸ்ப்ரே போட்டு போனால், நறுமணம் பூசி போனால், நறுமணம் பூசி போகக்கூடிய பெண் கெட்ட பெண். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, ஐயுமா இம்ரத்தின், நிச்சயமாக ஐயுமா இம்ரத்தின், எந்த ஒரு பெண் இஸ்தஅத்தரத், அவள் அத்தர் பூசி கொண்டால், சும்ம ஹரஜத், வாசனை வீட்டுக்குள்ளே இருக்கும்போது, கணவனோடு இருக்கும்போது, வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் அத்தர் போட்டுக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வீட்டை விட்டு வெளியில் போகும்போது எந்த பெண் நறுமணம் பூசி வெளியில் போவாளோ, அத்தர் போட்டு வெளியில் போவாளோ, பூ வச்சு வெளியில் போவாளோ, பூவின் வாசனையோடு வெளியில் போவாளோ, ஆக தன்னை வாசனமயமாக்கி எந்த பெண் வெளியில் போவாளோ, வஹிய முத்தஅத்திரத்துன், தன்னை நறுமணமாக்கியவளாக வெளியில் போகக்கூடிய பெண், ஃபஹிய ஜானியா, அவள் விபச்சாரி என்பதாக சொன்னாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சொன்னது யாருமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த பெண் அத்தர் பூசி தன்னை நறுமணம் மூட்டி, நறுமணத்தில் எல்லாமே வந்துடும், பவுடரு, பூ வைக்கிறது, அத்தர் போடுறது எல்லாமே அதில் வந்துடும். இப்படி தன்னை நறுமணமாக்கி நறுமணம் கமல செய்து எந்த பெண் வீட்டை விட்டு வெளியில் போவாளோ, பாருங்களேன் கல்யாணம் காட்சி, என் வீட்டு பெண்களை முதல் கூட நான் சொல்லுகிறேன் அன்பு தாய்மார்களே, பயானில் சொல்வதனால் கண்டிப்பாக இந்த பயான் என்பது என் வீட்டு பிள்ளைகளுக்கும் சாரும் இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, அப்போ நாம் என்ன செய்யணும், நம்ம பெரும்பாலும் பெண்களுடைய பழக்கத்தை பாருங்களேன், வீட்டை விட்டு டாக்டர்கிட்ட போனால் அல்லது கல்யாண காட்சிக்கு போனால், சாதாரண பஸ் ஸ்டாண்டுக்கு போனால், பஸ்ஸில் போகணும்னு நினச்சா அப்போத்தான் நம்ம என்ன செய்கிறோம், அத்தர் போடுறோம், அப்போத்தான் நம்மளை அழகுபடுத்திக்கிறோம், அப்போத்தான் நம்மளை நறுமணமாக்கிறோம். ஆனால் ஒரு பெண் நறுமணமாக்கி கொள்ள வேண்டிய இடம் எந்த இடமா? கணவனுக்கு முன்னாடி மட்டும்தான், வீட்டுக்குள்ளே இருக்கும்போது மட்டும்தான், கணவனுக்கு முன்னாடி மட்டும்தான். அப்போ எந்த பெண் தன்னை நறுமணமுடையவளாக ஆக்கி வெளியில் போவாளோ அந்த பெண் ஜானியா, அவள் விபச்சாரி அப்படின்னு சொன்னது காரணம் என்னமா? விபச்சாரியை போன்று கெட்ட பெண் என்பதாக சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு தாய்மார், எப்படிமா விபச்சாரி ஆகுவாள்? அத்தர் போட்டு வெளியில் போகிறோம், கமகமன் மணக்குது, சொல்லுங்களேன் எப்படி அந்த பெண் விபச்சாரியாக மாறுவா? அத்தர் மனம் பட்ட உடனே அந்நிய ஆண்கள் எல்லாம் யார் அந்த நறுமணம் பூசி போகிறது உங்களை பார்ப்பாங்க, அந்த பெண்களை பார்ப்பாங்க. ஒரு ஆணுடைய பார்வை தன்பக்கம் இழுகும் அளவுக்கு அந்த அத்தருடைய மனம் இருக்கிறது, அந்த பவுடருடைய மனம் இருக்குகிறது. நிச்சயமாக அப்படி அந்த ஆணுடைய பார்வை இழுக்கக்கூடிய அந்த அத்தருடைய மனம் இருக்கிறது, இது கெட்ட பெண்ணுடைய அடையாளம் என்பதை நமக்கு மார்க்கம் சொல்லி காட்டும். அப்போ வெளியில் போகும்போது சாதாரணமாக போங்க, வெளியில் போகும்போது அத்தர் பூச வேண்டியதில்லை, வெளியில் போகும்போது பவுடர் பூச வேண்டியதில்லை, வெளியில் போகும்போது சாதாரணமாக போங்க. வீட்டுக்குள்ளே இருக்கும்போது மகாராணிகளாக இருங்க, வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நல்லா உங்களை அலங்கரிச்சுக்கங்க, உங்களை பவுடர் பூசிக்கங்க. குறிப்பாக கணவன் வீட்டில் இருந்தால் கணவனுக்காக வேண்டி உங்களை எவ்வளோ நறுமணம் பூசி உங்களை வாசனை மிக்கதாக ஆக்க முடியுமோ அவ்வளோ வாசனை மிக்கதாக ஆக்கி கொள்ளுங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா போன்ற சஹாபா பெண்கள் எப்போவுமே அத்தர் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அத்தர் அவங்களே தயாரிப்பாங்க, அத்தருடைய பவுடர் தயாரிப்பாங்க. அவங்களுடைய மேனிகள் எப்போவுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக நறுமணம் கமழ்ந்து கொண்டே இருக்கும்.
ஏன்னா அவங்க வெளியில் போக மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வரும்போது எந்த வீட்டுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்களோ அந்த வீட்டில் உள்ள மனைவி தன்னை நறுமணமாக ஆக்கிக் கொள்வாங்க. அதாவது தன்னை நறுமணமாக ஆக்கிக் கொள்வாங்க. நறுமண பவுடர் தயாரிக்கக்கூடிய கலை அவங்களுக்கு தெரியும். அவங்களே அத்தர் தயாரிச்சாங்க. அன்பு தாய்மார்களே, எனவே அத்தர் பூசலாம் எங்கம்மா? வீட்டுக்குள்ளே கணவனுக்கு முன்னாடி. அப்போ அத்தர் பூசி நறுமணம் பூசி பிற ஆண்களை தன்பக்கம் இழுக்கும் அளவுக்கு கண்டிப்பாக நம்ம அத்தர் பூசி வெளியில் போனால் இது கெட்ட பெண்ணினுடைய அடையாளம் என்பதை ஷரியத் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இன்ஷா அல்லாஹ் அதையும் நாம் தவிர்த்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். 9வது அல் மர்அத்துல்லதி தத்லுபு தலாக். நிச்சயமாக எடுத்ததுக்கெல்லாம் எனக்கு தலாக் கொடு, எனக்கு ஹுலு விட்டுரு, எனக்கு ஹுலா செஞ்சிரு, ஹுலாவு விட்டுரு. இன்னைக்கு ஹுலாவு கேட்கக்கூடிய பெண்கள் டவுன் காசிகள் சொல்கிறாங்க, என்னைக்கு டவுன் காசிகள் பொறுப்புக்கு வந்தோமோ அதிகமான பெண்கள் தான் தலாக் கேட்டு வர்றாங்க. ஆம்பளைகள்லாம் நாங்கள் வச்சு வாழ்கிறோம்ங்கிறாங்க. ஆனால் பெண்கள் சொல்கிறாங்க எங்களுக்கு வாழ இஷ்டம் இல்லை, எங்களுக்கு தலாக்கு வாங்கி கொடுங்க. என்ன காரணம்? அன்னைக்கு நான் சொன்னேன், சின்ன சின்ன காரணங்கள் ஒன்றுமே எதுக்குமே சொல்லப்படாத ஒரு காரணங்கள், அதாவது சொல்ல முடியாத ஒரு காரணங்கள். அன்பு தாய்மார்களே, அவன் காசு தரல அதனால் எனக்கு தலாக்கு வாங்கி கொடுங்க, அவன் என்ன செய்கிறான் என்னை பார்த்து அதாவது இது பண்ண மாட்டான் அதனால் எனக்கு தலாக்கு, சின்ன காரணங்களுக்கெல்லாம் தலாக் கேட்கக்கூடிய பெண் கெட்ட பெண் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் மூலமாக நமக்கெல்லாம் சொல்லி காட்டுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஐயுமா இம்ராத்தின், எந்த ஒரு பெண் சஅலத் ஜௌஜஹ தலாக, தன்னுடைய கணவனிடத்தில் தலாக்கை கேட்பாளோ, தலாக்கை கேட்டு வற்புறுத்துவாளோ, மின் கைரி பஹ்ஸின், காரணம் இல்லாமல். அதையும் சொல்லிட்டாங்க, காரணம் இருந்தால் தலாக் கேட்கலாம், தப்பு கிடையாது. காரணமே இல்லாமல் தலாக்கு கேட்க வேண்டிய காரணம் இல்லாமல் யார் எந்த பெண் நிச்சயமாக தலாக் கேட்பாளோ நிச்சயமாக அந்த பெண் ஆகிறவள் கெட்ட பெண், அந்த பெண்ணை அல்லாஹ் சபிக்கிறான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கெல்லாம் சொல்லி காட்டும். மார்க்கத்தை விட்டு அந்த பெண் வெளியேறி விட்டாள் என்பதாக சொல்லுவாங்க. அன்பு தாய்மார்களே, எனவே இன்ஷா அல்லாஹ் தலாக் எந்த ரூபத்திலும் நம்ம வாயிலிருந்து வந்துடக்கூடாது, கேட்டக்கூடாது. கணவன் எப்படிப்பட்ட கொடுமையாளனாக இருந்தாலும் கூட அவனோடு நம்ம வாழ்ந்து ஜெயிக்கணுமே தவிர, அவனோடு வாழ்ந்து அவனை திருத்தி வாழ வச்சு ஜெயிக்கணுமே தவிர, வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமே தவிர, மனம் நொந்து போய் நமக்கு ஹுலாங்கிறது இருக்கு, நமக்கு தலாக் என்பது ஒன்று இருக்கு என்பதாக சொல்லி தலாக்கு வரைக்கும் நம்ம போயிடக்கூடாது. தலாக்கை கேட்கும் அளவுக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, துணிஞ்சிடக்கூடாது. தலாக்கு கேட்டு துணிகிற ஒரு பெண் கண்டிப்பாக கெட்ட பெண் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் மூலமாக நமக்கெல்லாம் சொல்லி காட்டுவாங்க. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். எத்தனை அடையாளமா? 9வது அடையாளம். 10வது அடையாளமாக அல் ஃபாரிகத்து பைனல் அஹ்லி. அல் ஃபாரிகத்து பைனல் அஹ்லி, அதாவது கணவன் வீட்டுக்கு போனதுக்கு பின்னாடி கணவன் மட்டும்தான் எனக்கு வேண்டும் என்பதாக நினைத்து கணவனை சார்ந்த குடும்பங்களை பிரிக்கக்கூடிய ஒரு பெண். கணவனை சார்ந்த குடும்பங்கள், எனக்கு மாமியா வேண்டாம், எனக்கு நாத்தனார் வேண்டாம், எனக்கு யாருமே வேண்டாம், கணவன் மட்டும்தான் வேணும் என்று சொல்லி பிரிக்கக்கூடிய ஒரு பெண். நேற்று ஒரு சட்டம் சொன்னோம், அதாவது எல்லாரும் சேர்ந்து கொடுமைப்படுத்துகிறாங்க. இப்போ ஒரு பெண் கேட்குறாங்க தனிக்குடித்தனம் வைங்க அப்படின்னு சொல்லி, அப்போ தனிக்குடித்தனம் வைக்கணும்னு சொல்லி என்ன செஞ்சாங்கம்மா ஒரு இமாம் நிச்சயமாக அவங்க நமக்கெல்லாம் சொல்லி காட்டுவாங்க. அன்பு தாய்மார்களே, ஆனால் எந்த ஒரு விஷயம் இல்லாமல் தனியாக வாழணும், சுதந்திரமாக வாழணும் என்று நினைச்சு எந்த பெண் ஒரு குடும்பத்தை பிரிப்பாளோ, தன் கணவனை குடும்பத்தை விட்டும் பிரித்து வருவாளோ, அப்படிப்பட்ட ஒரு பெண் கெட்ட பெண் என்பதை நமக்கு மார்க்கம் எழுதி காட்டுகிறேன். நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி ஒரு சஹாபி இருந்தாங்க. அந்த சஹாபி 5 நேரமும் தொழுகக்கூடியவர், நிறைய குர்ஆன் ஓதக்கூடியவர். அவர் மௌத்தாகக்கூடிய நேரத்தில் கலிமா வாயிலிருந்து வரலை. பக்கத்தில் மனைவி அழுதுகிட்டு சொல்கிறாங்க, எங்க கலிமா சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுங்க. அவர் அழுதுகிட்டு சொல்லுகிறார், என் தொண்டையில் என் நாவில் தொண்டையை விட்டு மேலே கலிமா வரமாட்டுது சைக்கிள் செஞ்சு அழுகிறார், தேம்பி அழுகிறார். அந்த அம்மா சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, அவரால் சொல்ல முடியல. அந்த சஹாபி பேர் என்னம்மா? அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு. அந்த மனைவி சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, அந்த சஹாபியால் சொல்ல முடியலை. அப்போ தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மா அந்த மனைவி ஆள் அனுப்புகிறாங்க. என் கணவர் சக்கராத்து நிலையில் இருக்கிறார், அவருடைய ரூஹ் பிரிய போகிறது, வாயிலிருந்து கலிமா வரமாட்டுகிறது, யார் ரசூலுல்லாஹ் கொஞ்சம் வீட்டுக்கு வாங்கலேன் என்பதாக கூப்பிட்டு அனுப்புகிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பர்களுக்கு ஏதாவது ஒன்று உடனே ஓடி வந்துடுவாங்க. உடனே பெருப்பிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவை சொல்லி கொடுக்குறாங்க. அந்த சஹாபி தேம்பி அழுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியும் அவருக்கு அந்த கலிமா வரல. அப்போத்தான் கேட்டாங்க, இவருக்கு தாய் அல்லது தந்தை யாராவது இருக்கிறாங்களா என்பதாக கேட்டாங்க. அப்போ சொன்னாங்க, ஆம் யா ரசூலல்லாஹ், தாய் இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க. அதாவது அம்மா இருக்கிறாங்க என்று சொன்னபோது அந்த அம்மாவை கூப்பிட்டு வாங்க அப்படின்னாங்க.
அந்த அம்மா வயசான அம்மா தட்டு தடுமாறி வர்றாங்க, வீட்டுக்கு வர்றாங்க. அந்த அம்மாவை பார்த்து சொன்னாங்க, அம்மா ஏன் எதுக்காக இந்த மாதிரி வெளியில் இருக்கிறீங்க, வாங்க உள்ளே வாங்க உள்ளே வாங்க என்பதாக கூப்பிட்றாங்க. அப்போ சொன்னாங்க அந்த அம்மா, இல்லை யாரும் சொல்லலாம், நான் உள்ளே வரவே மாட்டேன். அவன் என்னுடைய மகன், அதாவது தன் மனைவி சொல்லை கேட்டு தன்னுடைய மனைவி சொல்லுக்கு கட்டுப்பட்டு என்னை வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டான், என்னை வீட்டை விட்டு அப்புறப்படுத்தி விட்டான், என்னை அவன் கவனிக்கலை, என்னை எடுத்தேறி பேசிவிட்டான், தன் மனைவி சொல்லை கேட்டு என்னை எதிர்த்து பேசிவிட்டான், என்னை ஓரங்கட்டி விட்டான், என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டான். யா ரசூலல்லாஹ், அவனை நான் மன்னிக்கவே மாட்டேன் என்பதாக சொன்னாங்க. அந்த அம்மா சொன்னாங்க. அப்போ சொன்னாங்க, அம்மா நீங்கள் மன்னிக்கலாட்டி அவர் களிமா சொல்லாமல் மௌத்தாயிடுவார், களிமா சொல்லாமல் மௌத்தாயிட்டார்னு அவர் நரகத்துக்கு போயிடுவார், நரகத்துக்கு போகிறத நீங்கள் விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது அந்த தாய் சொன்னது, எங்கே போனால் எனக்கு என்ன, எங்கே போனால் எனக்கு என்ன, நான் மன்னிக்கவே மாட்டேன் என்பதாக சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, அங்கங்கே இருக்கக்கூடிய விறகு கட்டையில் எடுத்துட்டு வாங்க, இவர் மேலே போடுங்க. அப்படி உயிரோட சின்ன உயிரில் ஓடிக்கிட்டு இருக்கு, நெஞ்சுக்கும் மூக்குக்கும் இடையில உயிர் ஓடிக்கிட்டு இருக்கு, கண்ணுக்கு இடையில தலைக்கும் நெஞ்சுக்கு இடையில உயிர் ஓடிக்கிட்டு இருக்கு, சக்கராத்து நிலைமை. அப்படி அவரை உயிரோடு போட்டு என்ன செய்ய எரிங்க என்பதாக சொன்னாங்க. அப்போ சொன்னாங்க அந்த தாய், வேணாம் யா ரசூலல்லாஹ், அந்த காரியத்தை பண்ணிடாதீங்க, அவரை என் பையனை உயிரோடு எரிச்சிடாதீங்க, அவனை நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சஹாபி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலு கலிமா சொன்ன மேனிக்கு அவருடைய ரூஹ் பிரிந்தது. அப்போ அந்த கலிமாவுக்காக அல்லாஹ் அவருடைய ரூஹை பிற்படுத்தி வைத்திருந்தார். அந்த களிமா சொன்னதோட ஒரு ரூஹு பிரிந்தது. அல்ஹம்துலில்லாஹ். அன்பு தாய்மார்களே, தாயினுடைய கணவனுடைய தாய், அந்த கணவனுடைய தாய் மன்னிச்ச உடனே அந்த வாயிலிருந்து களிமா வருதுன்னு சொன்னாங்க. அன்பு தாய்மார்களே, ஒருபோதும் கணவனுடைய தாயை, அதாவது உங்களுடைய மாமியாவை தன் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடக்கூடாது. அப்படியே ஒரு வேளை கணவனே தன் தாயை வெறுத்து ஒதுக்குனாலும் கூட நீங்கள் அவங்கள அனுசரிக்கணும், அந்த கணவன்கிட்ட சொல்லணும், இது கூடாது, இதில் மார்க்கம் அனுமதிக்கலை, தாயை ஒதுக்குவது நல்ல விஷயம் அல்ல, தாயை ஒதுக்குவது நரகத்துக்கு போகணும், நீங்கள் நரகத்துக்கு போனால் நானும் தான் நரகத்துக்கு வரணும். எனவே நிச்சயமாக தாயை சேர்த்து வாழுங்க, தாயினுடைய கடமையை செய்யுங்க. எந்த கணவன் தாயின் கடமையை மறந்து வாழ்வானோ அந்த கணவனுக்கு அந்த தாயின் கடமையை எடுத்து சொல்வது உங்களுடைய கடமை. இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு குடும்பத்தில் நம்மளால் ஒரு கணவன் தன் தாயை விட்டு பிரிந்தான் என்ற பேர் வந்துடக்கூடாது. அப்படி வந்தால் கணவன் நரகத்துக்கு போயிடுவான். கணவன் நரகத்துக்கு போனால் அந்த கணவனை கட்டிய மனைவியும் நரகம்தான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே ஒரு குடும்பத்தில் தன் கணவனை விட்டும் தாயை பிரிக்கக்கூடியவள், கணவனை விட்டும் தன் அதாவது உறவுகளை பிரிக்கக்கூடியவள், இவளெல்லாம் கெட்ட பெண்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் மூலமாக நமக்கெல்லாம் இமாம் பெருமக்கள் எழுதி காட்டுகிறார். எனவே உறவுகளோடு நம்ம முடிந்த அளவு சேர்ந்து வாழ வேண்டும். அவர்கள் வெறுத்தாலும் கூட, அவர்கள் நம்மளை ஒதுக்கினாலும் கூட, அவர்கள் நமக்கு நோவினை தந்தாலும் கூட நாம மன்னிப்போம் மறப்போம் என்பதாக சொல்லி இன்ஷா அல்லாஹ் அதை என்ன செய்யணுமா, கண்டிப்பாக நம்ம மறந்து வாழ வேண்டும் என்பதை நாம் எல்லாம் இந்த ஹதீஸின் மூலமாக அறிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எத்தனை விஷயங்கள் எழுதியிருக்கிறீங்க? 10 விஷயங்கள். 11வது விஷயமா சொல்லுவாங்க மன்னானத்துன். அந்த கெட்ட பெண்ணுடைய அடையாளம் என்ன தெரியுமா? 11வது அடையாளம் மன்னானத்துன். செஞ்சதை சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. எந்த பெண் தான் செய்ததை சொல்லி காட்டுவாளோ, அன்றைக்கி நான் பிரியாணி ஆக்கி போடலையா, அன்றைக்கி நான் குஸ்காக்கி தரலையா, ஏன்னா சொல்லி காட்டுற பழக்கம். அன்பு தாய்மார்கள், யதார்த்தமாக சொல்லுவோம். ஆனாலும் கூட எந்த விஷயத்தை செஞ்சோமோ, யாருக்காவது உதவி பண்ணியிருப்போம், சொல்லி காட்டக்கூடாது. தன் கணவனுக்கே நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, உதவி பண்ணியிருப்பீங்க, சொல்லி காட்டக்கூடாது. எவ்வளோ நல்லது செஞ்சாலும், நாத்துனாவுக்கு உதவி பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பாக அவங்க மறந்துடுவாங்க. ஆனால் அதை நீங்கள் சொல்லி காட்டக்கூடாது. உனக்கு நாத்துனாவுக்கு என்னது பண்ணலையா, நான் அவங்களுக்கு இது பண்ணலையா, உங்கள் அக்காவுக்கு பண்ணலையா, உன் தங்கச்சிக்கு பண்ணலையா, உங்களுடைய தங்கச்சி பிள்ளைகளுக்கு பண்ணலையா, இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாதுமா. ஒருபோதும் தான் செய்ததை சொல்லி காட்டக்கூடாது. அப்படி செய்ததை சொல்லி காட்டக்கூடிய ஒரு பெண் கெட்ட பெண். அல்லாஹ் பாதுகாக்க. அது ஆண்கிட்ட இருக்கக்கூடாது, அது குறிப்பாக பெண்ணிட்ட இருக்கக்கூடாது. மன்னானத்துன். அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கம்மா? செஞ்சதை சொல்லி காட்டக்கூடிய பெண்ணாக இருப்பாங்க. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். எனவே செய்ததை சொல்லி காட்டக்கூடிய பெண் கெட்ட பெண். எத்தனாவது அடையாளம்மா? 11வது. 12வது அடையாளம் அன்னானத்துன். அதாவது எப்போ பார்த்தாலும் முனைங்கிட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் சினிங்கிக்கிட்டே இருப்பாங்க.
வேலை செஞ்சாலும் சினிக்கிட்டே வேலை செய்வாங்க, கூட்டினாலும் சினிக்கிட்டே கூட்டுவாங்க. அது மாதிரி என்ன செஞ்சாலும் அன்னானத்துன் முணங்கிக்கிட்டே, உங்களுக்கு வேறு வேலை இல்லை, இப்படித்தான் பண்ணுவாங்க, இது மாதிரி தான் பண்ணுவாங்க. ஏதாவது முணங்கிக்கிட்டே பிறரை திட்டிக்கிட்டே வேலை பார்க்குறது, முணங்கிக்கிட்டே இருப்பார். தலைவலிக்கும், தலை வலிக்குது, வயிறு வலிக்குது, கை வலிக்குது, கை வலிக்கத்தான் செய்யும், வயிறு வலிக்கத்தான் செய்யும், தலை வலிக்கத்தான் செய்யும். அதுக்குரிய மருத்துவத்தை நாம் பார்க்கணுமே தவிர, அல்லது அல்லாட்ட துவா கேட்டு அந்த நோயை நாம் நீக்க முயற்சி பண்ணணுமே தவிர, அது என்ன செய்யக்கூடாதுமா? முனங்கலின் மூலமாக, சினுங்குதலின் மூலமாக, எப்போ பார்த்தாலும் முணங்கிக் கொண்டே இருப்பதின் மூலமாக நம்ம வெளிப்படுத்தக்கூடாது. கெட்ட பெண்ணுடைய அடையாளம் காலையில் எந்திரிச்சதுலேருந்து தூங்க போகிற வரைக்கும் என்ன வேலை செஞ்சாலும் நிச்சயமாக முணங்கிக்கிட்டே செய்கிறது, முணங்கிக்கிட்டே செய்கிறது, ஏதாவது திட்டிக்கிட்டே செய்கிறது. அப்போ திட்டிக்கிட்டே முணங்கிக் கொண்டே செயல்படக்கூடிய ஒரு பெண் கெட்ட பெண் என்பதை நமக்கு மார்க்கம் எழுதி காட்டுகிறது. நிச்சயமாக அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் என்ன செய்யணுமா? நம்மளை பாதுகாக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து ஹன்னானத்துன், ஹன்னானத்துன் தன் வீட்டை பற்றி பிறரிடத்தில் சொல்லக்கூடியவங்க, தன் வீட்டை பற்றி பிறரிடத்தில் சொல்லக்கூடியவங்க ஹன்னானா. எப்போ பார்த்தாலும் பாருங்களேன், ரெண்டு தோழிகள் ஒன்று சேர்ந்துட்டீங்கடா, அந்த தோழி உங்கள்கிட்ட அவங்க வீட்டை பற்றி சொல்லுவாங்க, நீங்கள் உங்கள் வீட்டை பற்றி அவங்ககிட்ட சொல்லுவீங்க. இதுதான் தோழிகளுடைய வேலையே. என் கணவன் அப்படி பண்ணா, என் புருஷன் இந்த மாதிரி பண்ணா, இந்த மாதிரி பண்ணா, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் நம்மளுடைய வேலையே. அன்பு தாய்மார்களே, ஹன்னானா தன் வீட்டினுடைய விஷயங்களை பற்றி பிறருக்கு நாம் சொல்லி காட்டுவது கெட்ட பெண்ணுடைய அடையாளம். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் என்ன செய்யணுமா? நம்மளை பாதுகாக்க வேண்டும். அதுக்கடுத்து நம்ம எத்தனாவது தன்மை எழுதியிருக்கீங்கம்மா? 12வது தன்மை. 12 13ஆம்மா? 13. 14வது தன்மை ஹத்தாக்கா. என்ன செய்வாங்கம்மா? ஆசைப்பட்டதை எல்லாம், மனசில் பட்டதை எல்லாம், அது வீட்டுக்கு தேவையா இல்லையா அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. ஆசைப்பட்டதெல்லாம், கண்ணில் பட்டதை எல்லாம், இதை வாங்கணும், இதை வாங்கணும். கண்ணில் பட்டதெல்லாம் நமக்கு அழகா தெரியுதுன்னு வைங்களேன். வீட்டுக்கு தேவையா இல்லையா அது அப்புறம், தேவைப்படுதோ தேவைப்படலையோ, எனக்கு தேவை, என் கண்ணில் பட்டுருச்சு, எனக்கு தேவை, உடனே வாங்கிடு, உடனே வாங்கிடு. ஆசைப்பட்டதை எல்லாம் வாங்கி வீட்டில் குமிக்கக்கூடிய ஒரு பெண். ஆனால் வீட்டில் உபயோகப்படுத்த மாட்டோம். உபயோகமான பொருட்களை, உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை வாங்கலாம். ஆனால் நிறைய பொருள்களை வீட்டில் பாருங்களேன், நிறைய வாங்கி அடுக்கியிருப்போம், எல்லாம் ஷோ கேஸில் இருக்கும். அன்பு தாய்மார்களே, எதுக்குமே பயன்பட. இப்போ நிச்சயமாக தேவையில்லாத பொருட்களை, அவசியம் இல்லாத பொருட்களை, கண்ணில் பட்டதை எல்லாம் வாங்க வேண்டும் என்ற ஆசை நம்ம உள்ளத்தில் வந்துருச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக அது ஆடம்பரத்தினுடைய அறிகுறி. எந்த பெண்ணெடுத்த ஆடம்பர வாழ்க்கை இருக்குமோ அந்த பெண் கெட்ட பெண் என்பதை நமக்கெல்லாம் எழுதி காட்டுவாங்க. அன்பு தாய், வீட்டுக்கு தேவையானது அதெல்லாம் நம்ம வாங்கணும் தான். வீட்டுக்கு என்னென்ன பொருள் தேவையோ, அல்லது உதாரணமாக டம்ளர் இருக்குது, ஒரு 10 டம்ளர் வாங்குறீங்க, எதுக்காக 10 டம்ளர் வாங்குறோம்? வீட்டில் இருக்கிறது 2 பேர் தான், ஆனால் 10 டம்ளர் வாங்குறோம். ஏமா 10 டம்ளர் வாங்குறோம்? திடீர்னு விருந்தாளிகள் வந்துட்டார், அப்போ 10 தட்டு வாங்குகிறோம், திடீர்னு விருந்தாளிகள் வந்துட்டால் தேவையான பொருள் வாங்க வேண்டியதுதான். ஆனால் தேவையில்லாத பொருட்களை, அவசியமில்லாத பொருட்களை, உபயோகப்படுத்தப்படாத பொருட்களை அதிகமாக வாங்கி குமிச்சு நம்ம வீட்டை அலங்காரப்படுத்த வேண்டும் என்ற நினைப்பில் கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணுமா? தேவையில்லாத ஆசைப்பட்ட பொருட்களை கண்டிப்பாக நம்ம வாங்கி சேர்ப்பது இது கெட்ட பெண்ணினுடைய அடையாளம் என்பதை நமக்கு மார்க்கம் எழுதி காட்டும். அன்பு தாய்மார்களே, இதே மாதிரி சொல்லுவாங்க பர்ராகத்துன். என்ன செய்வாங்கம்மா? தன் பிறருடைய வீடு, பிறருடைய கணவன், பிறருடைய பைக்கு, பிறருடைய காரு, இதை பார்த்து, அதாவது தன் பிறருக்கு சொந்தமானவைகளை பார்த்து இது மாதிரி நமக்கு இல்லையே என்று ஏங்கக்கூடிய பெண். நானும் இது மாதிரி வீடு கட்டியிருக்கலாமே, ஒன்றுக்கு லாய்க்கில்லை என் கணவர், எதுக்குமே என் கணவர் லாய்க்கில்லை, எல்லாம் வீடு கட்டி பெரிய வீடு கட்டிக்கிட்டு போகிறாங்க, என்னுடைய கணவர் வீடு கட்டுறதில்லை, இப்படி சொல்லி என்ன செய்யுதுமா? பிறர் வச்சிருக்கிற பொருளை பார்த்து என்ன செய்வதுமா? பர்ராக்கா. பிறர் வச்சிருக்கக்கூடிய பொருள்களை பார்த்து, அதை அலங்காரங்களை பார்த்து என்ன செய்வதுமா? இது மாதிரி என் கணவன் இல்லையே என்று நம்ம சொல்லி காட்டுவது, அல்லது மனசுக்குள்ளே ஏங்குவது. அன்பு தாய்மார்களே, நம்ம என்ன செய்யணுமா? நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை கொண்டு திருப்தியுடன் வாழ வேண்டும். இல்லாததை பார்த்து ஏங்கி நிம்மதியை கெடுத்துக்கொள்ளக்கூடாது. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். அன்பு தாய்மார்களே, எனவே பர்ராக்கா என்ன அர்த்தம்? எத்தனாவது பாயிண்ட்மா? 15வது பாயிண்ட் நமக்கு எழுதி காட்டுவாங்க. பிறரிடத்தில் உள்ள சொத்துக்களை, பிறரிடத்துள்ள நகைகளை, பிறரிடத்துள்ள ட்ரெஸ்ஸுகளை, இதை பார்த்து நாம் ஆசைப்பட்டு இது மாதிரி எனக்கு இல்லையே என்பதாக ஏங்குவது.
அதாவது காரூன் அப்படின்னு ஒரு செல்வந்தன் இருந்தான். அந்த காரூன் என்பவன் தெருக்களில் போகும்போது மக்கள் எல்லாம் பார்த்து ஏங்குவாங்க. அது குறிப்பாக பெண்கள் ஏங்குனாங்க. ஏன் சொன்னால் அவன் நிறைய நகை அணிஞ்சிருந்தான். அவனுடைய ஒட்டகத்துக்கெல்லாம் நகையை போட்டு அலங்கரிச்சிருந்தான். பெரிய மாளிகை கட்டியிருந்தான், பெரிய வீடு கட்டியிருந்தான். இப்படிப்பட்ட காரூனை பார்த்து மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, மிஸ்லமா ஊத்திய காரூன், காரூனுக்கு கொடுத்ததை போன்ற சொத்து, அவனுக்கு கொடுத்ததை போன்ற பொருள் பாக்கியம் எங்களுக்கும் இருக்க வேண்டுமே என்பதாக ஏங்கினாங்க. கடைசியில் அல்லாஹ் அந்த காரூனை பூமிக்குள் இழுத்த போது காரூனையும் காரூனுடைய சொத்துக்களையும் பூமி அப்படி பிளந்துச்சு. அந்த காரூன் சொத்துக்களும் அப்படி பூமிக்குள்ளே புதஞ்சு போச்சு. அப்படி புதஞ்சதை கண்கொண்டு பார்த்து கொண்டிருந்த அந்த மக்கள், அல்லாஹ் நம்மை பாதுகாத்துட்டான். இப்படிப்பட்ட அழியக்கூடிய ஆடம்பரம், இப்படிப்பட்ட அழியக்கூடிய பிறருடைய சொத்து அது போன்று நமக்கு வேண்டுமே என்று தவறாக ஆசைப்பட்டுட்டோமே, அல்லாஹ் எங்களை மன்னிச்சிடு, எங்களுக்கு இருக்கிறது போதும் என்பதை உணர்ந்தாங்க அந்த மக்கள். அன்பு தாய்மார்களே, எனவே நிச்சயமாக பிறரிட்ட உள்ள அந்த ஆடம்பரங்களை, பிறரிட்ட உள்ள செல்வ பாக்கியங்களை அதை பார்த்து நாம் ஏங்கக்கூடாது. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்டால் அனுபவிக்கலாம். கார் கொடுத்திருக்கிற அனுபவிக்கலாம், பைக் கொடுத்திருக்கிறான் அனுபவிக்கலாம், நல்ல ட்ரெஸ் கொடுத்திருக்கிற அனுபவிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் நம்மள்கிட்ட இல்லாதது பிறர்கிட்ட இருக்கும்போது அந்த பிறர்கிட்ட இருக்கக்கூடியவைகளை பார்த்து என்ன செய்வதுமா நம்ம ஏங்குவது, இது நிச்சயமாக அது கெட்ட பெண்ணினுடைய அடையாளம் என்பதை நமக்கெல்லாம் ஷரியத் எழுதி காட்டுகிறது. அதுக்கடுத்து சொல்லி காட்டுவாங்க 16வது விஷயமாக ஷத்தாக்கா என்ன செய்வாங்கம்மா, தன் பேச்சு தான் சரி, குடும்பத்தில் ஏன் பேச்சு தான் எடுக்கப்படணும். ஒரு மஷூரான்னு வரும்போது, ஆலோசனைன்னு வரும்போது, அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாரும் ஒன்று சேர்ந்து மஷூரா செய்யும்போது எந்த பெண் நான் சொல்கிற கருத்தை தான் ஏற்றுக்கிறணும் எல்லாரும் அப்படின்னு நினைப்பாலும், என் சொல்லத்தான் ஏற்றுக்கிறணும், நான் சொல்கிறது தான் சரி, அப்படி நான் சொல்கிறத நீங்கள் யாராவது ஏற்றுக்கறல நான் இந்த இடத்த விட்டு போயிடுவேன், அவங்க விசேஷத்துக்கு வரமாட்டேன் என்று நினைக்கக்கூடிய ஒரு பெண் கண்டிப்பாக கெட்ட பெண். அப்போ எல்லாரும் சேர்ந்து மஷூரா செய்யும் போது நம்ம ஒரு கருத்தை சொல்லுவோம், இன்னொருத்தவங்க இன்னொரு கருத்து சொல்லுவாங்க. எந்த கருத்து எல்லோராலும் அங்கீகரிக்கப்படுகிறதோ அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சொன்ன கருத்தை எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சொன்ன கருத்தை ஏற்றுக்கலையா, அல்ஹம்துலில்லாஹ். ஏற்றுக்கிட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ், ஏற்றுக்கலாட்டியும் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் எப்படி நினைக்கக்கூடாதுமா, நான் சொல்கிறத தான் செய்யணும், நான் சொல்கிறது தான் கரெக்டு, நான் சொல்கிறது தான் என் கணவர் செய்யணும், நான் சொல்கிறது தான் என் மகன் செய்யணும், நான் சொல்கிறது தான் என்னுடைய அத்தம்மா செய்யணும், என்னுடைய ஐயா செய்யணும் என்று நினைக்கக்கூடிய ஒரு பெண் கண்டிப்பாக அது கெட்ட பெண்ணுடைய அடையாளம் என்பதை நமக்கு மார்க்கம் எழுதி காட்டும். அன்பு தாய்மார்களே, அப்போ என்ன செய்யணுமா, ஐயாட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறோம், ஐயா இன்னது வாங்கிட்டு வாங்கயான்னு சொல்கிறோம், ஐயா அது உதாரணமாக ஹல்வா வாங்கிட்டு வர சொன்னோம், ஐயா பூந்தி வாங்கிட்டு வந்தார், என்னம்மா சொல்வீங்க? நீங்கள் கேட்டது அல்வா, ஆனால் அவர் வாங்கிட்டு வந்து பூந்தி. இப்போ ஐயாவை என்னம்மா சொல்வீங்க? இந்த பூந்தி இந்த தூக்கி குப்பையில் போடுங்க, எனக்கு அல்வா கேட்டால் நீங்கள் பூந்தி வாங்கிட்டு வரீங்க. நிச்சயமா அதை நான் சொன்னதை தான் வாங்கிட்டு வரணுங்கிற முடிவில் வந்த ஒரு பெண் அந்த சொன்னதை வாங்கிட்டு வரலன்னு வைங்களேன், ஒருபோது வேறு எந்த பொருளும் ஏற்றுக்கிற மாட்டாங்க. இப்படிப்பட்ட பெண் கெட்ட பெண். அல்வா கிடைக்கல, அல்வா இல்லை அம்மா, அல்வா இல்லைம்மா, அது பழைய அல்வாவாக இருந்துச்சு, பூந்தி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, வாங்கிட்டு வந்துட்டோம்மா. ஐயா சொல்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் ஐயா, ஏதோ இனிப்பு சாப்பிடணும் போல இருந்துச்சு, பரவாயில்ல கொடுங்க ஐயா, அதை சந்தோஷமாக வாங்கிக்கொள்வேன். அன்பு தாய்மார்களே, நான் சொன்னது தான் குடும்பத்தில் நடக்கணும் அப்படிங்கிற நினைப்பு நம்மள்கிட்ட இருக்கக்கூடாது. நிச்சயமாக குடும்பத்தில் சொல்லக்கூடிய உரிமை நமக்கு இருக்குது, ஆனால் சொன்னது தான் நடக்கணுங்கிற நினைப்பு இருக்குது, கண்டிப்பாக அந்த நினைப்பு கண்டிப்பாக அது கெட்ட பெண்ணுடைய அடையாளம் என்பதை நமக்கு ஷரியத் எழுதி காட்டுகிறது. அன்பு தாய்மார்களே, நிச்சயமாக இதுக்கு அதாவது இது மாதிரியான கெட்ட விஷயங்களை விட்டும் நான் நம்மளை பாதுகாத்துக்கணும் இன்ஷா அல்லாஹ். குடும்பத்தில் நாம் சொன்னதை விட்டுட்டு எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் ஏற்றுக்கிறணும், சொன்னது தான் நடக்கணும் அப்படிங்கிற நினைப்பு நம்மள்கிட்ட இருக்கக்கூடாது. அந்த நினைப்பை நம்ம என்ன செஞ்சிடணுமா, நம்ம தூக்கி எறிஞ்சிடணும் இன்ஷா அல்லாஹ். 17வது விஷயம் எழுதி காட்டுவாங்க, கண்ணானா என்றோ நடந்ததை, எப்போவோ நடந்ததை, 2-3 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கும், அது அப்படியே நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பீங்க. பெண்களை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட ஒரு தன்மை இருக்குது, ஆம்பளை மறந்துடுவான், நேற்று என்ன சாப்பிட்டேன்னு இன்னும் கேட்டால் எங்களுக்கு தெரியாது. அப்படித்தான் உங்கள் கணவன்மார்கிட்ட கேட்டு பாருங்களேன், நேற்று என்ன சாப்பிட்டீங்க, லேசாக தலையை சொரிஞ்சுட்டு அப்புறம் தான் சொல்லுவார், நேற்று சாம்பார் சாப்பிட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். நிச்சயமாக. ஆனால் உங்களை பொறுத்தளவுக்கு என்னன்னு சொன்னால் 3 மாதத்துக்கு இல்லை 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நேரத்தில் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டால் கரெக்டாக சொல்லுவீங்க. நினைவாற்றலை அல்லாஹ் உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்குகிறான், ஞாபக சக்தி நிறைய கொடுத்துருக்கிறான். ஆண்களுக்கு இது நன்மை, ஒரு விஷயத்தை அன்னைக்கு மறக்கிறது, உங்களுக்கும் அதுதான் நன்மை. நிச்சயமாக குடும்பத்தில் ஏதோ ஒரு கெடுதி நடந்திருக்கும், என்னைக்கோ நடந்திருக்கும், எப்போவோ நடந்திருக்கும், என்னைக்கோ யாராவது திட்டிருப்பாங்க, அந்த திட்டினதை மனசில் வச்சுக்கிட்டே இருக்கிறது. உதாரணம் மாமியா, நீங்கள் போன நேரத்தில் உங்களை திட்டிருப்பாங்க, அன்னைக்கு திட்டாங்கல்ல, உங்களை பார்த்துக்கிறேன், ஒரு கை பார்த்துக்கிறேன். அப்போ திட்டத்தை மனசில் வச்சுக்கிட்டே நம்ம நிம்மதியை இழந்துருது.
இப்போ கண்ணானா என்றோ நடந்ததை, எப்போவோ நடந்ததை, என்றோ நடந்த விஷயத்தை மனதில் வைத்துக்கொண்டு நிம்மதியற்று வாழக்கூடிய பெண், இப்படிப்பட்ட ஒரு பெண் கெட்ட பெண்ணுடைய அடையாளம் என்பதை நமக்கு ஷரியத் எழுதி காட்டுகிறது. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். அன்பு தாய்மார்களே, இந்த தன்மை பெரும்பாலும் எல்லா பெண்கள்கிட்டையும் இருக்கிறது. மறக்காத தன்மை, நடந்ததை அன்னன்னைக்கு மறந்துடணும். கெட்ட விஷயங்கள் என்னென்ன நடக்குதோ, நிச்சயம் குடும்பத்தில் சண்டை வருதா, ஏன் அந்த சண்டை அன்னைக்கே மறந்துடணும், அப்புறம் ராசி ஆயிடும். அன்பு தாய்மார்களே, என்னைக்கோ நடந்ததை நாம் மனசில் வச்சுக்கிட்டு கர்வம் வச்சுக்கிட்டு அதை நாம் பழி வாங்கணும் என்ற நோக்கத்தோடு நாம் செயல்படுவது இருக்கிறதே, இது கெட்ட பெண்ணினுடைய அடையாளம் என்பதை நாம் எல்லாம் அறிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அன்பு தாய்மார்களே, நிறைய குடும்பங்கள் சீரழிந்து போனதற்கு காரணம், என்னைக்கோ நடந்தது, எப்போவோ நடந்தது, அந்த நடந்ததை நினைச்சு அது பழிவாங்கும் எண்ணத்தோடு நிம்மதியை இழந்து வாழ்வதனால் சீரழிந்து போய்விடுகிறது. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். 18வது விஷயமா எழுதி காட்டுவாங்க, அல் மாத்தியான்னு சொன்னா அல்லத்தி தாஷுக்குல் மால, நிச்சயமாக அல் மாத்தியான்னு சொன்னா பிறரை விரும்புவர். தன் கணவன் இருப்பான், கணவன் அல்லாத தன் தோளுடைய கணவர், அப்ப கணவன் சொல்லி காட்டுறது, இங்க பாருங்க என் தோளுடைய கணவர் இன்னென்ன இதெல்லாம் வாங்கி கொடுத்திருக்கிறார், இவ்வளவு நகை வாங்கி கொடுத்திருக்கிறார், நீங்க எல்லாம் என்னத்தை பண்ணீங்க, அதாவது பிறரை சுட்டி காட்டி தன் கணவன்கிட்ட பேசக்கூடிய ஒரு பெண். நிச்சயமாக என் தோழியின் கணவர், பக்கத்து வீட்டில் உள்ளவங்க, அவங்க இவங்க, இப்படிப்பட்ட என்ன செய்யறதுமா, இந்த மாதிரி பிறரை சுட்டி காட்டி இது மாதிரி எல்லாம் நீ எங்க வாங்கி தர்றீங்க என்று பிறரை சுட்டி காட்டி சொல்லக்கூடிய ஒரு பெண். நிச்சயமாக என் வீட்டில் இருக்கிற வரைக்கும் அப்படி இருந்த இப்படி இருந்த, நீங்க என்னத்தை வாங்கி தந்தீங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, காலம் முழுக்க நீங்கள் நல்லது செஞ்சுருப்பீங்க பெண்களுக்கு, ஆனால் ஒரு நாள் ஒரு பிரச்சனைன்னு வரும், ஒரு சண்டைன்னு வரும், அந்த சண்டையில் அந்த பெண்கள் லேசாக சொல்லிடுவாங்க, இந்த நாளாக என்னத்தை செஞ்சு கிழிச்சிங்களாம். இது பெண் கேட்கக்கூடிய கேள்வி என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. நிச்சயமாக காலம் முழுக்க அவங்களுக்காக வாழ்ந்திருப்பீங்க, காலம் முழுக்க நிறைய நன்மைகள் செஞ்சுருப்பீங்க, ஆனால் ஒரு கெட்ட பெண் என்னைக்காவது ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையில் செஞ்ச நல்லதை பூரா மறந்துடுவாங்க. சொல்லுவாங்க, உங்க மூலமா நான் என்னத்தை அனுபவிச்சேன், இவ்வளவு நாள மனைவியை வந்து என்னத்தை அனுபவிச்சேன், அவனை பார் அவன் இப்படி இருக்கிறான், அவளை பார் அவ இப்படி இருக்கிறான், என் தோழியை பார் அவ இப்படி இருக்கிறான், இது மாதிரியெல்லாம் என்ன ஏதாவது அனுபவிச்சிருக்கிறானா, உன்ட்ட ஏதாவது கேட்டிருக்கிறேனா என்று சொல்லி நிச்சயமாக பிறரை சுட்டி காட்டி பேசக்கூடிய பெண்கள், இது நிச்சயமாக கெட்ட பெண்களுடைய அடையாளம் என்பதை நமக்கெல்லாம் ஷரியத் எழுதி காட்டுகிறது. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். எனவே அன்பு தாய்மார்களே, இது மாதிரி 18 விஷயங்கள், இந்த 18 விஷயங்களிலிருந்து நாம் நம்மளை பாதுகாத்து கொண்டால் கண்டிப்பாக நாம் நல்ல பெண்களாக தொடரலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த 18 விஷயங்களில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் கூட கண்டிப்பாக நம்ம என்ன செஞ்சிருவோமா, கெட்ட பெண்களாக மாறிடுவோம். முயற்சி பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த 18 விஷயங்களையும் பாதுகாத்து கொள்ள முயற்சி பண்ணுவோம். பாதுகாத்து நல்ல பெண்களாக வாழ்